Standard English Unit 1 poem Stopping by Woods on Snowy Evening written by Robert Frost. First one, warm up. Have you ever traveled through a forest? How did you feel? நீங்கள் எப்பயாவது காடு வழியாக பயணம் செஞ்சுருக்கீங்களா? அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், did you have any time to stop and enjoy the beauty of the forest? காடுகளோட அழகை ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைத்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. இவை யாருடைய மரங்கள் என்று எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அவரது வீடு கிராமத்தில் இருந்தாலும் நான் அங்கே நிற்பதை அவர் பார்க்க மாட்டான். அவரது காடு எப்படி இருக்கான், பனியால் நிரம்புவதை பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் between the woods and frozen lake the darkest evening of the year. என் குட்டி குதிரை என்ன பண்ணுது, அதை வினோதமாக நினைக்குது. அருகில் பண்ணை வீடு இல்லாமல் அதை நிறுத்தணும். காடுகளுக்கும் உறைந்த ஏரிக்கும் இடையில ஆண்டின் இருண்ட மாலை. Then he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. அவர் என்ன பண்ணுறன்னா தனது சேலம் மணிகளை அசைக்கிறார். ஏதாவது தவறு இருக்கிறதா என்று கேட்க மற்ற ஒரே சத்தம் ஸ்வீக் ஆகுது. எளிதான காற்று மற்றும் தாழ்வான ஃப்ளேக்காக இருக்குது. நெக்ஸ்ட், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் காடுகள் அழகானவை, இருண்டவை மற்றும் ரொம்ப அழகானது. ஆனால் நான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறேன். நான் தூங்குவதற்கு முன் ரொம்ப மைல் செல்ல வேண்டும். நான் தூங்குவதற்கு முன் மைல்கள் செல்ல வேண்டும்.